8800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1615 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். விண்வெளிக்கு செல்லும் 4 இந்திய வீரர்களை அறிமுகப்படுத்தினார் பிரதமர் மோடி. Ajit Krishnan, Group Captain Angad Pratap, Wing Commander Shubhanshu Shukla, அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்படும் ககன்யான் விண்கலத்தையும் பார்வையிட்டார். ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களில் இடம்பெற்றுள்ள தமிழர் அஜித் கிருஷ்ணன் இந்திய விமானப்படையில் குரூப் கேப்டனாக பணியாற்றி வருகிறார். பல்லடம் பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி புகழாரம். அதிமுக கூட்டணியில் இல்லாத நிலையில் அக்கட்சியின் ஆட்சியை பாராட்டி பேச்சு. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கு கண்டனம். மேற்கு மண்டலத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் அதிமுகவில் இணைக்கிறார்களா? வந்தால் சந்தோஷம்தான் என எடப்பாடி பழனிசாமி பதில். பாஜகவில் தாம் சேரப்போவதாக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுகிறது என்று எஸ்பி வேலுமணி விளக்கம். வெறும் 3% வாக்கு உள்ள பாஜகவுக்கு பதில் சொல்ல வேண்டுமா என்றும் காட்டும். கர்நாடக மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களித்த பாஜக எம்எல்ஏ கட்சி மாறி வாக்களித்த சோமசேகர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக அறிவிப்பு. அவிநாசி பாளையத்தில் பிரதமர் வருகைக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி கருப்பு கொடி ஏந்தி முழக்கம். பாசஞ்சர் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டணம் வசூல். கட்டண உயர்வுக்காக பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் பணிந்தது ரயில்வே நிர்வாகம். புளியரை பகுதியில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்த தம்பதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கவும் உத்தரவு. அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி. பாமக தேமுதிக இரு கட்சிகளும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்பதால் சிக்கல். அண்ணாமலை விரித்துள்ள கடை போனியாகாத கடை என ஜெயக்குமார் விமர்சனம். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு தாங்காது என்றும் காட்டம். பாலாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் ஆந்திர அரசுக்கு துரைமுருகன் கண்டனம். புதிய அணை கட்ட முயற்சிப்பது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் அறிக்கை. தெலங்கானாவில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியது காங்கிரஸ் அரசு. 500 ரூபாய்க்கு சிலிண்டர், முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவிப்பு. தென்காசி அருகே பேருந்தில் கொண்டு சென்ற 315 கிராம் தங்க கட்டிகள் பறிமுதல். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட தங்கம் குறித்த விசாரணை.
நீர்வளத்துறை, மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்க திட்டத்தின் கீழ் 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2ஆம் சுரங்க நடைபாதை, நீர்வளத்துறை சார்பில் சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 111 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாசன கட்டமைப்புகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு பணிகள், திருச்சி முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றில் 414 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள நீரொழுங்கி ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, உயர்கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டுள்ள 8,801 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். மேலும் நீர்வளத்துறை சார்பில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள திட்டப் பணிகள், உயர்கல்வித்துறை சார்பில் கட்டப்பட உள்ள கல்விசார் கட்டடங்கள் என்று மொத்தம் 1,615 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்ட 4 இந்திய விண்வெளி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். கேரளாவில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ககன்யான் திட்டத்திற்கான ஆயத்த பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் உடன் இருந்தனர். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ககன்யான் விண்கலம் திட்டத்தின் நிலை குறித்து பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளித்தார். जब उड़ान भरेगा, जाहिर सी बात है भारत एक नया इतिहास रचेगा और अंतरिक्ष के क्षेत्र में प्रधानमंत्री नरेंद्र मोदी के जो पॉलिसीज, जो कदम प्रधानमंत्री नरेंद्र मोदी उठा रहे हैं, चंद्रयान हो या फिर आदित्य L1 हो या फिर दूसरे मिशन हो, तो प्रधानमंत्री नरेंद्र मोदी के नेतृत्व में जो स्पेस में रिफॉर्म पिछले कुछ सालों से आए हैं. பின்னர் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். விண்வெளி வீரர்களுக்கான பேட்ஜ்களையும் அவர்களுக்கு பிரதமர் மோடி வழங்கினார். माननीय प्रधानमंत्री जी से निवेदन है कि वे एस्ट्रोनॉट डेजिग्नेट्स को विंग्स प्रदान करें. ग्रुप कैप्टन प्रशांत बालकृष्णन नायर, ग्रुप कैप्टन अजित कृष्णन, ग्रुप कैप्टन अंगद प्रताप, विंग कमांडर शुभांशु शुक्ला. விண்வெளிக்கு செல்வதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் நாயர், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன் மற்றும் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகிய 4 பேருமே இந்திய விமானப்படையில் போர் விமான பைலட்களாக பணியாற்றி வந்தவர்கள். கடந்த 14 மாதங்களாக ரஷ்யாவில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வந்த 4 வீரர்களில் 3 பேர் அடுத்த ஆண்டு இறுதியில் விண்வெளிக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் ககன்யான் விண்கலத்தை 3 நாட்களுக்கு பிறகு கடலில் தரையிறக்கி விண்வெளி வீரர்கள் மீண்டும் அழைத்து வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் அதிமுகவில் இணைகிறார்களா என்ற கேள்விக்கு வந்தால் சந்தோஷம்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவினர் பிள்ளை பிடிப்பவர்கள் போல அலைவதாகவும் விமர்சித்திருந்த அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தாம் பாஜகவில் இணையப்போவதாக வெளியான தகவலை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் பாஜக வெற்றி பெற்றால் அரசியலை விட்டே விலகுவேன் என்றும் சூளுரைத்தவர் பாஜகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைய இருப்பதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு வந்தால் சந்தோஷம்தான் என்ற ரீதியில் பதிலளித்தார். பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் சேர்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்பனா வராங்க, யாருன்னா சரி. தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பாஜகவில் இணையப்போவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பெரும் பரபரப்பை கிளப்பினார். ஆனால் அண்ணாமலையே வராததால் மாற்றுக் கட்சித் தலைவர்கள் இணையும் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு பாஜக தலைவர்கள் தலைதெறிக்க ஓடிய சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணையவுள்ளதாக வெளியான தகவல் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாஜக உடனான கூட்டணியை அதிமுக முற்றிலும் முறித்துக் கொண்டுள்ள நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருப்பது அதிமுக வாக்கு வங்கிக்கு பாஜக குறிவைக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாடு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழில் வணக்கம் என்று கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டினார். வழக்கமாக ஜெயலலிதாஜி என்று குறிப்பிடும் பிரதமர் மோடி இந்த முறை அம்மா ஜெயலலிதா என்று கூறியது பாஜகவினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं. यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं. अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया. अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी. आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं. मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया था. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய பின்னர் ஒன்றிய பாஜக அரசையும் பாஜக தலைவர்களையும் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பாஜகவுடன் சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருப்பது மீண்டும் கூட்டணிக்கான அழைப்பா அல்லது அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து பாஜக காய் நகர்த்துகிறதா என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையத்தில் அழகுமலை பிரிவு அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் மோடியின் தமிழ்நாடு வருகைக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இந்திய வேளாண் மக்களுக்கு 2014 மற்றும் 2019 பொதுத் தேர்தல்களில் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். MS சாமிநாதன் குழு பரிந்துரையின்படி விளைபொருட்களுக்கு சாகுபடி செலவுடன் 50% கூடுதலாக சேர்த்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற மோடி அரசு நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் என்று கடந்த 2019 பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதியும் காற்றில் கரைந்து விட்டதாக விவசாயிகள் விமர்சனம் செய்தனர். ஐயா, 2014 பிரதமர் மோடி அவர்கள் முதல்ல பிரதமர் தேர்தலில் போட்டியிட்ட போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன், கொள்முதல் செய்வேன், விவசாயிகளுடைய தற்கொலைக்கு முடிவு கட்டுவேன் சொன்னார். ஆனா செய்யல. 2019 மீண்டும் பிரதமர் வேட்பாளர் போட்டியிடுறார். மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவேன் சொன்னாரு. 10 வருஷம் ஆச்சு, சொன்ன 2ஐயும் செய்யல. ஆனா என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? 14 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஒத்த பைசா இல்ல. தன்னுடைய நண்பர் அதானி பல லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக பாமாயிலுக்கு இறக்குமதி வரியை குறைத்து 1 கோடியே 10 லட்சம் தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு மண்ணள்ளி போட்டாரு. தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் காவிரிக்கு இடையில மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த விவசாயிகள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவோம், ஊர்வலம் நடக்கும், பேரணி நடக்குவோம். அவரை வீழ்த்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கருப்பு கொடி, கருப்பு பலூன்களை ஏந்தியவாறு பல்லடம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற விவசாயிகளை காவலர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சிறப்பு விரைவு ரயில்கள் என்று பெயர் மாற்றி பயண கட்டணம் உயர்த்தப்பட்ட பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டண முறை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பயணிகள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். 200 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவு செல்லும் பாசஞ்சர் ரயில்களை கொரோனாவுக்கு பிறகு ரயில்வே துறை படிப்படியாக திரும்பப் பெற்றது. பின்னர் அவற்றை சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் என பெயர் செய்து எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு நிகராக குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணத்தை 10 ரூபாயில் இருந்து 30 ரூபாயாக உயர்த்தியது. குறைந்த வேகத்தில் இயக்கப்படும் இந்த ரயில்களுக்கு கட்டணம் உயர்வா என பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சியடைய செய்தது. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர், வியாபாரிகள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் ரயில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இது தொடர்பாக நேற்று அவசர ஆலோசனை நடத்திய ரயில்வே வாரியம் கட்டண உயர்வை திரும்ப பெற முடிவு செய்து அது தொடர்பாக உத்தரவு மண்டல ரயில்வேக்களுக்கு அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று அதிகாலை முதல் சிறப்பு விரைவு ரயில்களாக மாற்றப்பட்ட பயணிகள் ரயில்களில் பழைய டிக்கெட் கட்டண முறை அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் இருந்து திருப்பதி செல்வதற்கான ரயில் கட்டணம் 70 ரூபாயில் இருந்து மீண்டும் 35 வசூலிக்கப்படுகிறது. இதேபோல் சென்னை கடற்கரையில் இருந்து வேலூர் வரையிலான கட்டணம் 30 ரூபாயாகவும், எழும்பூர் முதல் புதுச்சேரி வரையிலான கட்டணம் 45 ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது. ட்ரெயின் 45 ரூபா டிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 20 ரூபா போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போனால் 70, 75. எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வசதி, ரொம்ப சந்தோஷம். அதில் டிக்கெட்டோட விலை, ட்ரெயின் டிக்கெட் விலை 30 ரூபா இருந்துச்சு. இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, 15 ரூபா ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரைக்குடியில் காலேஜ் படிக்கிறேன். முன்னாடி போகும்போது 45 ரூபா டிக்கெட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 25 ரூபா டிக்கெட், இப்போ ஈஸியாக இருக்குது. பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டண முறை அமலுக்கு வந்திருப்பதால் நடுத்தர மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். இளம் தலைமுறையினர் மத்தியில் வெள்ளை நிற சருமத்தின் மீதான மோகம் குறைந்து வருகிறது. இதனால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களை காட்டிலும் சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. அழகு என்றால் வெள்ளை சருமம்தான் என்ற எண்ணம் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்ததால் இதனை பயன்படுத்திக் கொண்ட பெரு நிறுவனங்கள் சருமத்தை வெள்ளையாக்கும் பல கிரீம்களுடன் இந்திய சந்தைகளுக்கு படையெடுத்தன. அதன் விளைவாக கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சருமத்தின் நிறத்தை மாற்றி வெள்ளையாக்கும் கிரீம்களின் விற்பனை அதிகரித்து வந்தது. ஆனால் தற்போது அழகின் மீதான மக்களின் பார்வை மாறியுள்ளதால் சந்தையிலும் அதனால் தாக்கம் ஏற்பட்டு உள்ளது. 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரை நாட்டில் சரும பராமரிப்பு சந்தையின் மதிப்பு 15,800 கோடி ரூபாயாக உள்ளது. இதில் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களின் விற்பனை 25% ஆகும். இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 5.4% அதிகம் என்றாலும் இந்த வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளை விட குறைவு என சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஜென் Z தலைமுறையினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள மனநிலை மாற்றமே காரணம் என சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர். சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தால் சரும பராமரிப்புக்கு இளம் தலைமுறையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் வெள்ளையான சருமத்தை விரும்புவதை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியமான சருமத்தை பெறவே இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களை பின்னுக்கு தள்ளி சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மாய்ஸ்சரைஸ், ஃபேஸ் வாஷ் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகமாகியுள்ளது. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே they know and they realize that இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் தான் நம்ம என்ன பண்ணாலுமே இருக்க போகுது. ஸோ ரேதர் தென் ஃபேர்னஸ் க்ரீமில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஸ்கின்னை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப குறியாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப சரும பராமரிப்பு பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்களான இமாமி, கெவின் கேர், இமாலயா, ரெவ்லான், பயோடிக் உள்ளிட்டவை வெள்ளையாக்கும் கிரீம்களின் தயாரிப்பை குறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சருமத்தை வெள்ளையாக்கும் கிரீம்களின் எண்ணிக்கையே முந்தைய ஆண்டை விட 2023இல் 3% வரை குறைந்துவிட்டது. இதேபோல பல பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களின் பெயரில் ஒயிட், ஃபேர், லைட் என வெள்ளை சருமத்தை குறிக்கும் சொற்களை நீக்கி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னை அடையாறில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களுக்கு விதிகளை மீறி பட்டா வழங்கிய வருவாய் கோட்ட அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை அடையாறில் மூத்த அரசு அதிகாரி, நீதிபதி மற்றும் பல முக்கிய பிரமுகர்களுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் நிலம் போலி பட்டா மூலம் அபகரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் வருவாய் கோட்ட அலுவலர் அருள் ஆனந்த் என்பவர் பல முக்கிய பிரமுகர்களின் பட்டா நிலத்தை வேறு ஒருவருக்கு ஒதுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வருவாய் கோட்ட அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சில வகை நிலங்களின் உரிமையை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்ற ஆர்டிஓவுக்கு அதிகாரம் இல்லாத பட்சத்தில் அது தொடர்பான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் மூலம் மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்பது விதிமுறையாகும். ஆனால் இந்த விதிகளை மீறி ஆர்டிஓ அருள் ஆனந்த் செயல்பட்டுள்ளதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பாஜகவில் தான் சேரப்போவதாக திட்டமிட்டு வதந்தி பரப்புவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவில் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் வெறும் 3% வாக்கு வங்கி வைத்துள்ள பாஜகவுக்கு செல்வார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அண்ணா திமுக ஒன்று சேருமா? சேரதில்ல. காங்கிரஸ் பிஜேபி ஒன்று சேருமா? அப்ப இதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் போய் இது பாத்தீங்கன்னா இது உங்களை பேச வைக்கிறதுக்காக செய்யறது இல்லையா? இதை பொறுத்தளவுக்கு அதாவது அம்மாவுடைய பிறந்த நாள்ல நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நானே ரத்தம் கொடுப்பேன். விபத்துல காயப்பட்டவங்களுக்கு இந்த ரத்தம் போய் சேரணும். அம்மாவுடைய பிறந்த நாள்ல புனித பிறந்த ரத்தம் போகணும். நான் முந்தா நாள் தான் ரத்தம் பிளட் கொடுக்குறேன் அம்மா பிறந்த நாள்ல. அடுத்த நாள் பார்த்தா நான் எண்ணெய் போடுறாங்க, தங்கமணி போடுறாங்க. இதெல்லாம் என்னன்னா அதாவது இது அதிமுக பொறுத்தளவுக்கு நம்முடைய தாய் வீடு, நம்முடைய கட்சி. எல்லாரும் தாய் வீட்டுக்கு தான் வருவாங்க, யாரும் தாய் வீட்டுல இருந்து போக மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய கட்சி. அதாவது கிட்டத்தட்ட உலக அளவில் 7வது இடம். இது 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்கோம். இது நம்ம கட்சி, நம்முடைய வீடு, நம்முடைய கட்சி. இந்த கட்சியில நம்மள பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற நம்மளை எல்லாம் ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தது அம்மா அவர்கள். புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இதெல்லாம் பதிலே நம்ம சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு 3% 4% இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம போய் சேரன் போடுறாங்கனாலே அது போய் நான் பதில் சொல்லணுமா? நம்ம கிட்டத்தட்ட 35% 40% இருக்கக்கூடிய நம்ம கட்சி தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க. அம்மனஞ்சன் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் டோன்ட் கேர்னு விட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒரு கவலையப்படாதீங்க. அவ்வளவுதான். நம்ம தொண்டர்களுக்கு தெரியும், நம்மளை பற்றி நம்முடைய தொண்டர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். தெலங்கானாவில் 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் 2 திட்டங்களை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்துள்ளார். தெலங்கானாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டைப் போலவே மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 6 அம்ச வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற ரேவந்த் ரெட்டி கடந்த டிசம்பர் மாதம் பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கான இலவச பேருந்து பயணம், ஆரோக்கியஸ்ரீ காப்பீடு திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மேலும் 2 வாக்குறுதிகளை தெலங்கானா காங்கிரஸ் அரசு நிறைவேற்றியுள்ளது. அம்மாநில தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை குடும்பங்களுக்கு 500 ரூபாய் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, விரைவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்று கூறினார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 12 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவியை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், புயலில் பல உயிர்களை காப்பாற்றிய மீனவர்களை கடவுள்கள் என்று தெரிவித்தார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகை மாவட்ட மீனவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு இதுவரை வழங்கவில்லை என குறிப்பிட்டார். இருப்பினும் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் மாநில அரசே மீனவர்களுக்கு நிவாரண நிதியை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார். புயலில் பல உயிர்களை காப்பாற்றிய மீனவர்களை கடவுள்கள் என கூறி பெருமைப்படுத்தினார். எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், யாரும் கேட்காமல் கூப்பிடாம களத்துக்கு உங்களுடைய படகுகளை, போட்டுகளை எடுத்து சென்று மக்களை உயிரை காப்பாற்றியவங்க நீங்க தான்.
நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன், எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது. ஆனால் யார் ஒருவன் சக மனிதனுக்கு உதவுகின்றானோ, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவுகிறானோ, அவன்தான் உண்மையான கடவுளுக்கு சமம், இறைவனுக்கு சமம். அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீனவ நண்பர்கள் இல்லை, நீங்கள் அத்தனை பேரும் மீனவ கடவுள்களை சந்திப்பதில் உண்மையாகவே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசிய அவர், மீனவர்கள் மற்றும் மகளிர் நலன் சார்ந்த திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் பயனடைபவர்கள் முதலமைச்சரின் முகங்களாக இருந்து அவற்றை அனைத்து தரப்பினரிடமும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். முதலமைச்சருக்கு மீனவர்கள் மீது எப்போதுமே தனி அக்கறை உண்டு என்றும் உதயநிதி பேசினார். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய அரசையும் கண்டித்து ராமேஸ்வரத்தில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாக உள்ளது. சிறை தண்டனை, அபராதம், மீனவர்களின் படகு, வலை உள்ளிட்ட உடைமைகள் பறிக்கப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை கடற்படை மற்றும் மீனவர்கள் கைது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக ராமேஸ்வரத்தில் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தலைமையில் பாம்பன் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அவர்கள் மீனவர்களுடன் இணைந்து பாம்பன் தென்கடல் பகுதியில் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசு இந்த மாதிரி நம்ம மீனவர்களை பிடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய போட்டுகளை சேதப்படுத்தி இதுவும் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் கண்டித்து இலங்கை அரசு உடனடியாக அவங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்தியில் ஆளும் அரசு இதில் உடனடியாக இதுக்கான ஒரு முடிவை சொல்ல வேண்டும், கலந்து சிலங்க எம்பிசியோடு கலந்து ஆலோசித்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து மத்திய ஆளும் பாஜக அரசு மீனவ சொந்தங்களை நிராகரிக்கிறது தான் நான் சொல்வேன். ஏன்னா பல திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டில் இல்லாமல் கொண்டு இருக்கிறது. இது அவர்களை வஞ்சிக்கும் வகையாக இருக்கிறது. பிரதமர் மோடி வருகையை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இளைஞர் காங்கிரசார் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமருக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாகவும் திருப்பூர் பனியன் தொழில் நாசமாக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். பிரதமரின் வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சென்னை காசிமேடு கடலில் கருப்பு பலூனை பறக்கவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் வருகைக்கு எதிராக கருப்பு பலூன் பறக்கவிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன் குமாரை காவல்துறையினர் கைது செய்து வீட்டு சிறையில் வைத்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்ட பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு 2வது முறையாக துணைவேந்தருக்கு கடிதம் எழுதியுள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு காலத்தில் நடந்த பல்வேறு பணி நியமனங்களில் முதல் பொருட்கள் கொள்முதல் செய்தது வரை ஏராளமான முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டு 13 குற்றச்சாட்டுகள் குறித்து நடந்த விசாரணையில் கணினி அறிவியல் துறை தலைவரும் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளருமான பேராசிரியர் தங்கவேல் மீது தெரிவிக்கப்பட்ட 8 குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன. இம்மாத இறுதியில் தங்கவேல் ஓய்வு பெற உள்ளதால் அவரை பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரைத்து உயர்கல்வித்துறை செயலாளர் கடந்த 8ஆம் தேதி துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு கடிதம் எழுதினார். ஆனால் பதிவாளர் தங்கவேல் பல்கலைக்கழகத்தில் வழக்கம் போல தனது பணிகளை மேற்கொண்டு வந்தார். இதனிடையே உரிய ஆதாரங்களை வழங்குமாறு கடிதம் எழுதிய துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை சார்பில் பதில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஆதார நகல்களை கடிதத்துடன் இணைத்துள்ளதாகவும் உடனடியாக தங்கவேல் மீது நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அறிக்கை அனுப்புமாறும் உயர்கல்வித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.